எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் தேவனுடைய சிந்தைக்கு விரோதமா இருந்துச்சு உடனே சிறைப்பிடிக்கணும். எண்ணங்கள் வந்து சிறைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம சேஃபான வாழ்க்கை வாழலாம். எண்ணங்களை உள்ள விட்டுட்டோம்னா அது நம்மளை சிறைப்பிடிச்சிடும். 2 Corinthians 3 சொல்றாரு 17ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் இருக்கு. நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் இருக்கு. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். மகிமைன்னா என்ன? ஒருவரை குறித்த ஒருத்தருடைய ஒப்பீனியன், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற அபிப்பிராயங்கள். நல்ல நினைவுகளை வச்சிருக்கிறேன், சக்ஸஸான லைஃப் வச்சுருக்கேன், ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கேன். இதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய மகிமை. அந்த மகிமையை பார்த்து அதனால் அப்படியே கேப்சர் ஆகிறோம். கேப்சர் ஆகிறோம்னா அதனால் சிறைப்பிடிக்கப்படுகிறோம். எதனால் சிறைப்பிடிக்கப்படுகிறீர்களோ அந்த எண்ணம் உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். சும்மா கேட்கறது இல்லை, அந்த எண்ணத்தினால் நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறீர்கள். கேப்சர் பண்ணப்பட்டீங்கன்னா அப்படியே இது ஒரு மாற்றம். இது ஒரு நாளில் நடக்காது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படி மனதில் அந்த பிக்சர் அப்படி ஒரே நாளில் அப்படி பிக்சரை வரைஞ்சிட முடியாது. மனதில் கேட்க 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 என்னாங்கன்னா அந்த மனதில் அந்த பிக்சர் உருவாகுது. ரோமர் சொல்றார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. ஆவியானவர் கொடுக்குற சிந்தை வந்துச்சுன்னா அது ஜீவனும் சமாதானமும். எந்த சிந்தை வருது, எந்த சிந்தை உள்ள போது, எந்த சிந்தையினால் ஆட்கொள்ளப்படுகிறோமோ அதன்படி தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். எல்லா சிந்தையும் அப்படியே போட்டு சிந்திக்க கூடாதுங்க. வரும் பலதரப்பட்ட சிந்தை வருமா? வரும், வந்துக்கிட்டே இருக்கும். பலதரப்பட்ட சிந்தைகள் அப்படி வந்து அட்டாக். மனது வந்து ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்காதுங்க. மனசு வந்து இப்போ நான் அந்த பிரசங்கம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு நிமிஷம் தான் நான் வேறு எதுவுமே சிந்திக்க மாட்டேன். இது இந்த மைண்டில் தான் இருக்கும். வீட்டுக்கு போனால் அதை எப்படி செய்கிறது, இது நெகட்டிவாக இல்லை, அதை எப்படி செய்கிறது, இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி நல்லா ஏதாச்சும் ஒன்று மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். கவலைப்படுற யோசனை இல்லைங்க, சிந்திக்கிறது, பிளான் பண்ணி சிந்திக்கிறது. அதுக்கு நெகட்டிவாக உடனே ஒன்று சிந்திச்ச உடனே நெகட்டிவாக இன்னொரு எண்ணம் வரும். வருமா வராதா? வரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 10 சொல்றாரு, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எதை? எந்த எண்ணத்தைங்கிறாரு. எதை ஒரு எண்ணம் சொல்லல, எந்த எண்ணத்தையும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் தேவனுடைய சிந்தைக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா உடனே சிறைப்பிடிக்கணும். இப்போலாம் பவுன்சர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுன்சர்ஸ்னா தெரியுமாங்க? பவுன்சர்ஸ்னா இப்படி இருந்து அப்படி நெஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்க, அதான் பவுன்சர்ஸ். நல்லா பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நல்லா ஆஜானுபாவாக இருப்பாங்க. பெரிய ஒரு விஐபி கல்யாணத்தில் இருந்துச்சுன்னா வெளியே நிற்பாங்க, அப்படி இப்படி நெஞ்ச நிமித்தி வைப்பாங்க. உள்ளே போன உடனே நீங்கள் உள்ளே போன விட மாட்டாங்க. யார் நீங்கள் காமிங்க, உங்களுக்கு இருக்க, உங்களுக்கு வந்து உள்ளே விடுவோம், இல்லாட்டா ஒரே தூக்கம் அப்படி தூக்கி அப்படி வச்சுருவோம். அப்படி அவங்கள நம்மளோட மனதின் வாசலில் ஒரு பவுன்சர் எப்பொழுதுமே இருக்கணும். ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா எங்கேருந்து வந்திருக்க, இது கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ற சிந்தையா, அது உகந்த சிந்தை இல்லையா, அது நல்ல சிந்தையாக இருந்துச்சுன்னா உள்ளவா, நல்ல சிந்தை இல்லைன்னா அப்படியே அனுப்பிடணும். அப்படியே. ஆனால் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம உள்ளே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், காலையில் விட்டோம்னா சாயங்காலம் வரை அந்த எண்ணம் இருக்கும் தெரியுமா? சிலருக்குலாம் 2-3 நாளைக்கு இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுனா வேற. மனதில் டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சக்ஸஸாக வாழ முடியாது. அதனால தான் எந்த எண்ணத்தையும் சிறைப்பிடிங்கிறாரு. எந்த எண்ணம் அது கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்குன்னா உடனே கேப்சர் பண்ணிருங்கிறாரு. நிறைய டெம்டேஷன் வருது இல்லையா, சோதனை. சோதனை எப்படி வருது?
எண்ணங்கள் மூலமாக தான் வருது. எண்ணங்கள் வந்து சிறைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம சேஃபான வாழ்க்கை வாழலாம், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. எண்ணங்களை உள்ளே விட்டுட்டோம்னா அது நம்மளை சிறைப்பிடிச்சிடும். ஒன்று அதை நம்ம சிறைப்பிடிக்கணும், இல்லைன்னா நம்மளை சிறைப்பிடிச்சிடும், உள்ளே வரும். இப்போ நல்லூர் மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு இல்லை, மைசூர் பாக்கு வேற, பா வேற. பாக்குன்னா கடிக்கணும், அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன். மைசூர் பாக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க தெரியுமா முன்னாடி, அப்படி தானே மைசூர் பாக்குன்பாங்க. அது வந்து நம்ம கடிச்சு திங்கணும். இப்போ வந்து மைசூர் பாங்கிறான், அப்படி வாயில் வச்ச உடனே அப்படியே காணாமல் போயிடுது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு 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 உணவை வாயில் வச்சுட்டு அப்படியே சுவஞ்சிட்டே இருந்தால் என்னாகும்? உள்ளே போயிடும், உங்களுக்குள்ளே அப்படியே இறங்கிடும். அதே மாதிரி தான் ஒரு நினைவு வருது, ஒரு எண்ணம் வருது, அது அப்படியே மனதில் வச்சு அப்படியே சுவஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உள்ளே போயிடும். அப்புறம் அது சிந்தையாக மாறும், கற்பனையாக மாறும், அப்புறம் அது வாயில் வார்த்தைகளாக வரும். அப்படி வந்துடாது, அப்படி நிறைஞ்ச உடனே வாயில் வார்த்தையாக வரும். அதனால தான் ரெண்டையும் வேதம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானங்கிறாரு. மரணமும் ஜீவனும் நாவில் இருக்குங்கிறாரு. சிந்தையில் வருது, அப்புறம் எங்கே வருது? வார்த்தையாக வருது, வார்த்தையாக கன்வெர்ட் ஆகிருது. அப்படியே வார்த்தையாக மாறிச்சுன்னா வாழ்க்கையாக மாறிடும். அப்புறம் இது இல்லாமல் கர்த்தருக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு சொன்னாரு, எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன சிந்திச்சோம்?